இப்போது ஒரு உதாரணம், ஒரு ரொம்ப ஏழை ஒரு விவசாயி ஏதோ ஒரு அரசு புறம்போக்கில் எங்கள் ஒரு வீடு கட்டினாங்களா, அது வீடு இடிச்சிடுறாங்க. ஆனால் இது பெரிய தொழிற்சாலைகளுக்கு வந்து நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோ மோசமானது. நாளைக்கு நமக்கு ஏரி இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 ஏரிகள் இன்றைக்கி காணாமல் போயிடுது. 27,000 ஏரிகள். முழுமையாக பார்த்தீங்கன்னா 5,000 ஏரிகள் இல்லை, மீதி ஏரிகள்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ அங்கங்கே ஒரு இருக்குது. இது மாதிரி விட்டுட்டிங்கன்னா இன்னும் மோசமாக எல்லாத்தையும் காணாமல் போயிடும், எல்லா ஏரிகளும் காணாமல் போயிடும். அப்புறம் இந்த காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வந்து 9 மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும். அது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கூடுதல் பார்த்தீங்கன்னா இங்கே கடலூர் மாவட்டம், அதுக்கப்புறம் வந்து திருச்சி மாவட்டம், கரூர் வரைக்கும், புதுக்கோட்டை ஏற்கனவே வந்திருக்குது, கரூர் வரைக்கும் போவோம்ல. அப்புறம் என்எல்சி சுரங்கத்திற்கு தடை. என்எல்சி உடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. என்எல்சி அப்படி நிர்வாகம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. அவங்க வந்து இப்போது ரினியூபிள் எனர்ஜி, சூரிய ஒளி மூலமாக அவங்க நடத்திக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் என் நிலத்தை கொடுக்கறதுக்கு நிச்சயமாக தமிழக அரசு கொடுக்காது. அப்புறம் சிப்காட் உள்ளிட்ட எந்த தொழில் திட்டத்திற்கும் வேளாண் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படாது. இது ஒரு டீட்டெயில்டாக இருக்குது இதில், ஏன் என்ன காரணங்கள்லாம் இருக்குது. அப்புறம் காலநிலை செயல் திட்டம், காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழக நகரங்களுக்கான காலநிலை செயல் திட்டம், தமிழ்நாடு அர்பன் ஏரியாஸ் கிளைமேட் ஆக்ஷன் பிளான். அதுக்கு என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன இருக்குது, எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து பல்வேறு தரப்பினருடைய நலன், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான கிரீமி லேயர் முறையை நீக்க வேண்டும், ஓபிசி உடைய கிரீமி லேயர் முறையை நீக்க வேண்டும் என்று மத்திய அரசை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். அந்த இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 8 லட்ச ரூபாய் உச்சவரம்பு இருக்கிறது, அதை வந்து 16 லட்ச ரூபாய் ஆக உயர்த்த அனைத்து மற்ற மாநிலங்களில் சேர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்து மத்திய அரசை அழுத்தம் கொடுப்போம். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகைக்கான நிதி ஒதுக்கீடு 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும். பெண்களுக்கான திருமண வயதை 21ஆக உயர்த்துவதற்கான சட்ட முன்வரைவை விரைவாக நிறைவேற்றும்படி மத்திய அரசை தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்ளும். ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் 21 வயது தான் திருமண வயதாக இருக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை முடிவு. அதற்கு மத்திய அரசை தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம். அப்புறம் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் 90 விழுக்காடு மானியத்தில் மடிகணினி வழங்கப்படும். நீங்கள் 5,000 ரூபாய் கட்டினா போதும். பத்திரிகையாளர்களுக்கு நிறையா இருக்குது, இது சும்மா நான் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். நான் அதில் இப்போ ஊடக நண்பர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில் ஊடகத்துறையில் செயல்பட்டால் அவங்களுக்கு 20,000 ரூபாய் வந்து பென்ஷன் கிடைக்கும் மாதம் மாதம். இதில் 2024-25ஆம் ஆண்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொது நிழல் நிதி அறிக்கையில் மொத்தம் 120 தலைப்புகளில் 463 யோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசும் பொதுமக்களும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.